உண்டாக கடவது. திருப்பாடல் 95 இறைவார்த்தைகள் 6 மற்றும் 7 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், ஆண்டவரை தாழ்பணிந்து தொழுவோம் என சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் எல்லாரையும் அழைக்கிறார். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய மீட்பின் பாறையாம் போற்றி ஆர்ப்பரியுங்கள். தாழ்பணிந்து அவரை தொழுவோம் என சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை தொழுவதற்காக, போற்றுவதற்காக, நன்றி சொல்லுவதற்காக அழைக்கிறார். இன்றைக்கு நாம் அனைவரும் ஆண்டவருடைய இந்த புனிதமான திருத்தலத்தில் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை தொழுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை புகழ்வதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரை போற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவரை தொழுது அவர் புகழ் பாடி அவருக்கு நன்றி செல்ல நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய அரணும் கோட்டையுமாய் இருக்கக்கூடிய, நம்முடைய கற்பாறையாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டுமாய் அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே,
துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவருடைய பரிசுத்த புனிதமான தெய்வீகமான இந்த திருத்தலத்தில் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நற்கனை ஆராதனையை முழு மனதோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, ஆவலோடு, ஆசையோடு நாம் பங்கெடுப்பதற்குண்டான முயற்சி எடுப்போம். நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நான் வந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய மனதிலே பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் ஆசைகளையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அழுகையும் அங்கலாய்ப்பையும் கவலையும் கண்ணீரையும் இன்னல்களையும் இக்கட்டுக்களையும் எல்லாவற்றையும் நான் சுமந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை முழுமையாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பாரங்களை எல்லாம் உடைய பாதத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வேதனைகளை எல்லாம் உடைய பாதத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்ல முடியாத கவலைகள், சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒரு சில மணி நேரங்கள், நிமிடங்கள் ஆசீர்வாதமான நேரங்களாய் அமையட்டும். ஆண்டவருடைய கிருபை நம்மீது பொழியட்டும்.
ஆண்டவருடைய அளவில்லாத ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களை நிரப்பட்டும். ஆமென் இயேசு. நம்முடைய குடும்பங்களில் கூடிய எல்லா விதமான சாத்தானுடைய தொல்லைகள், அழகினுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கட்டும். ஆமென் இயேசு. சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானம் கிடைக்கட்டும். நிம்மதி இல்லாத குடும்பங்களில் நிம்மதி கிடைக்கும்படியாய் நாம் ஆண்டவரிடம் செபிப்போம். வாழ்க்கையில பலவிதமான தோல்விகள், ஏமாற்றங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் நிம்மதியை, மகிழ்ச்சியை, மன அமைதியை பொழியும்படியாய் இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய வேதனையை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய உள்ளத்தை, அகத்தை பார்க்கிறார். ஏதோ நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் மாலை வேளையில் நம்ம எல்லாரையும் இந்த தெய்வீக ஆலயத்தில் ஆண்டவருடைய பர்சனல் கொண்டு வந்தமைக்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அமருவோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை இந்த மாலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நற்கனை ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் பலவிதமான தங்களுக்குண்டான விண்ணப்பங்கள், தங்களுக்குண்டான விருப்பங்களை வைத்து மனிதர்களை பார்க்கிறார்கள். எனக்கு இவன் பிடிக்கும், பிடிக்காது, இவன் என்னுடைய நண்பன், ஒரு நண்பன் அல்ல, என்னுடைய உறவினர் அல்ல. பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே பலிபீடத்தில் வந்திருக்கிற ஆண்டவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை முழுமையாய் அன்பு செய்வதனாலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாலை பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மீது பொடியேற்றும். இந்த மாலை பொழுதில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கொட்டுவோம். ஜபம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பாடல் 27 நாம் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 27. இந்த திருப்பாடல் 27 தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது புகழ்ச்சியின் பாடல். இந்த புகழ்ச்சியின் பாடலை யார் பாடியது என்பதையும் விவிலியத்திலே நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்குரிய பாடல் என்று சொல்லப்படுகிறது என்றால் தாவீதுக்குரிய பாடல் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தாவீது இந்த பாடலை பாடுகிறார், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். இந்த பாடலிலே ஆண்டவரை பற்றி புகழ்கிற போது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்தை மட்டும் நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில் முதல் பகுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த விண்ணப்பம் 4வது வசனத்திலே வருகிறது. வாசிப்போம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். இன்னைக்கு நாம் நிறைய விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விண்ணப்பம், ஏதாவது ஒரு மன்றாட்டு, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் இங்கே வந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேண்டும், எனக்கு இது நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இது கிடைக்கணும் என்று நாமும் கூட ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கலாம்.
ஒரு தேவை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே, குடும்பத்திலே இருக்கலாம். அது ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுகிறார். அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்வதற்கும் நாம் நம்முடைய விண்ணப்பத்தை கடவுளிடம் வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் என்ன விண்ணப்பத்தை வைக்கிறார்? வாசிப்போம். அதையே நான் நாடி தேடுவேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். என்ன விண்ணப்பம்? ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். இதுதான் தாவீதின் விண்ணப்பம். நான் ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்கணும், ஆண்டவருடைய இல்லத்திலே வாழ்நாள் முழுவதுமாக இருக்க வேண்டும். ஆலயம் என்பது என்ன? நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கணும்னு சொல்றார். அப்போ ஆலயம் என்பது என்ன? தாவீது ஆலயத்தை எப்படி பார்க்கிறார்? ஆலயம் என்பது இறைவன் இருக்கக்கூடிய இடம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். அங்குதான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது, அங்குதான் என்னுடைய வாழ்வுக்கு தேவையான ஊற்று இருக்கிறது, என்னுடைய தாகத்துக்கு தேவையான தண்ணீர் அங்கே இருக்கிறது, என்னுடைய பசிக்கு தேவையான உணவு அங்கே இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதி அங்கே இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் அங்கே இருக்கிறார். அப்போ ஆலயத்திலே நான் இருக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் செய்கிற போது மறைமுகமாக என்ன சொல்கிறார்? கடவுள்கிட்ட இருந்தால் தான் என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது தான் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது தான் என்னுடைய துன்பங்கள் நீங்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது தான் என்னுடைய எதிரிகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்க வேண்டும். என் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருடைய இல்லத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும். அடுத்து, ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அடுத்து அவர் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஆலயத்திலே நான் இருப்பதுக்குண்டான ரீசனை சொல்றார். படிப்போம் 5வது வசனம். ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். யார் ஒருவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க ஆசைப்படுகிறாரோ, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறாரோ, அவர் தாவீது சொல்கிறார், அந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற போது எனக்கு கேடு வரும் நாளில் அந்த தெய்வம், இந்த ஆண்டவர் என்னை தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து கொள்வார். எதிரிகளுடைய பிடியில் இருந்து என்னை காத்து கொள்வார். என் எதிரிகளுடைய கையில் என்னை ஒப்புவிக்க மாட்டார். பிரியமான, அடுத்த வாக்கியம் வாசிப்போம். தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலைநிமிர செய்வார். என்னை சுற்றியுள்ள எதிரிகளுக்கு முன்னாடி நான் மலை மீது நிற்பது போல என்னை உயரச் செய்வார். என்னுடைய எதிரிகள் அவர்கள் தலை குனிய செய்வார். பிரியமானவர்களே, இதுதான் தாவீதினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது. என்ன விண்ணப்பம் என்றால், உங்கள் பக்கத்தில் நான் இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் பிரசனத்தில் நான் இருக்கணும், உங்கள் பிரசன்னத்தில் நான் பாதுகாப்பாக இருப்பேன். நாம் கூட ஆண்டுகிட்ட சொல்லும், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம், உங்களை முன்னாடி நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு இருங்க, எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசனத்தை தேடுகிறவர்களாய் தாவீது ஆண்டவருடைய பிரசனத்தை தேடியது போல நாமும் ஆண்டுகிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இருக்கணும், உம்ம கூடவே நாங்கள் இருக்கணும், அப்போதான் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு. பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே,
ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. மீண்டுமாய் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய தேவாலயத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும், உம்முடைய திருக்கோவிலில் நான் இருக்க வேண்டும், உம்முடைய ஆலயத்தில் நான் இருக்க வேண்டும். ஒரு விண்ணப்பம் நான் செய்கிறேன், உம்முடைய ஆலயத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அப்படி குடியிருக்கிற போது ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் நான் இருப்பேன். எல்லா நாளும் இலைகளை தந்து கனிகளை தந்து பலன் கொடுக்கக்கூடிய மரமாய் நான் இருப்பேன். நீர் உம்முடைய வரத்தை உம்முடைய ஆசீரை எனக்கு கொடுக்கிற போது என்னுடைய வாழ்வு பசுமையாய் இருக்கும், வளமையாய் இருக்கும், செழுமையாய் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் கூட கனி கொடுக்கக்கூடிய மரமாய், பசுமையை கொடுக்கக்கூடிய மரமாய் இருக்க ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்க என்று சொல்லி பாடுவோம். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. பவுலடியார் சொல்கிறார், ஆண்டவரை பொறுத்தவரையிலும் ஆண்டவரை நான் நேசிக்கிற போது, ஆண்டவரை நான் நற்செய்தி அறிவிக்கிற போது, இந்த உலகத்தினுடைய இன்பம் எல்லாம், இந்த உலகத்தினுடைய பெருமை எல்லாம் நான் குப்பையாய் கருதுகிறேன். ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் இருக்கிற போது மற்றெல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே குப்பையாய் மாறுகிறது. ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் இருக்கிறோம், ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்கிறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். மகத்தான நேரம் இது, ஆசீர்வாதமான நேரம் இது. ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து பாடுவோம். உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. இன்னைக்கு நாம் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எதையோ பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தாவீது சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது,
உம்முடைய ஆலயத்தில் நான் குடியிருக்க வேண்டாம். என்னுடைய ஆயுள் முழுவதுமாக உம்முடைய ஆலயத்தில் நான் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் வருவதற்கு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாலை பொழுதுக்காக நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இருந்து ஒரு செய்தியை இந்த நற்கனை ஆராதனையிலே இறை வார்த்தை செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாசகம் என்ன அப்படின்னா, நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. நேற்று ஒரு வாலிபன் இயேசுவிடம் வருகிறான். நான் நிலை வாழ்வை அடைவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்கிறான். இயேசு சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் சிறு வயதிலிருந்தே கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன். இயேசு அவனை பார்த்து, அப்படி என்றால் உன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு நீ என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்ததால் அவன் மன வருத்தத்தோடு போனான். அந்த செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க அவனுக்கு மனமில்லை. எனவே அவன் வருத்தத்தோடு போனான் என்று நேற்றைய வாசகம் முடிகிறது. இன்றைக்கு அந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நற்செய்தி வருகிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுவார், செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று சொல்லுவார். அது மட்டுமல்ல, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும், ஆனால் செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று சொல்கிறார். அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். இன்றைக்கு அந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு இந்த நற்கனை ஆராதனுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பேதுரு என்னத்தெல்லாம் விட்டுட்டு வந்தார்? பேதுரு விட்டு வந்ததெல்லாம் என்னவாய் இருக்கும்? பெரிய மெத்த வீடு, பெரிய வங்கி கணக்கு, பெரிய கிலோ கணக்கில் நகைகள், அடுத்து பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டு. பேதுருக்கு என்ன இருந்துச்சு? அவர் ஒரு மீனவர், மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர். அதிகபட்சமாக என்ன இருந்திருக்கும்? ஒரு படகு இருந்திருக்கும், மீன் பிடிப்பதற்குண்டான வலைகள் இருந்திருக்கும், மீன்களை எடுத்து போடுவதற்குண்டான கூடைகள் இருந்திருக்கும். இதை தாண்டி பேதுருக்கிட்ட ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தோம் என்று சொல்லுகிறார். பேதுருவை இயேசு அழைத்த அந்த பகுதிக்கு நாம் போவோம். பேதுரு மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறார். இயேசு போகிறார், உங்களை இனிமேல் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன், என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே பேதுரு வலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று இயேசு பேதுருக்கிட்ட சொன்னார். பேதுருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று இயேசு சொல்லுகிற போது பேதுரு அதை என்னவா புரிஞ்சிருப்பார்? மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் எப்படி புரிந்து கொண்டிருப்பார்? வேதத்தில் நமக்கு சொல்லலை. பேதுரு எப்படி புரிந்து கொண்டார் அப்படின்னு நமக்கு சொல்லலை. நாம் யோசித்து பார்ப்போம். இயேசு உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன், இதுவரைக்கும் நீ மீனை பிடிச்சிட்டு இருந்த, இனிமேல் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று பேதுரு கிட்ட சொல்லுகிற போது பேதுரு அந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொண்டிருப்பார்? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார்? ஒருவேளை
நாம் விவிலியத்தில் அப்படியே படித்து வரும்போது பார்க்கிற போது பேதுரு, இயேசு அவர்களை மட்டுமே நாம் பிரித்து பிரித்து பார்க்கிற போது பேதுருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? இயேசு நிறைய புதுமை செஞ்சதை இயேசு நிறைய புதுமை செஞ்சதை பேதுரு பார்க்கிறார். பயங்கரமான ஒரு வல்லமை படைத்த ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. 5 அப்பத்து 2 மீனை 5,000 பேருக்கு கொடுக்கிறார். பயங்கரமான ஆளாக இருக்கிறார். அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறார். இறந்து போனவரை உயிர்ப்பித்து உயிர் கொடுக்கிறார். நோயாளிகளை குணப்படுத்துகிறார். தொழுநோயாளிகிட்ட யாருமே போக மாட்டாங்க, இவர் போகிறார். தொழுநோயாளி யாராலையும் குணப்படுத்த முடியாது, இவர் குணப்படுத்துகிறார். பேச முடியாத பேச வைக்கிறாரு, பார்க்க முடியாத பார்க்க வைக்கிறார். ஒரு பயங்கரமான ஹீரோவாக இருக்கிறார் இயேசு. அவருக்கு பின்னாடி நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இவருக்கு பின்னாடி போகிற போது நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக இருக்கிறது. நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு பொசிஷன், மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பேதுரு நினைத்திருக்கலாம். நினைச்சாரா என்னன்னு தெரியாது, நினைத்திருக்கலாம். ஏன்னா அப்படியே என்னை கூட்டிட்டு வந்தார். உன்னை மனிதர் பிடிப்பவர் ஆக்குவேன், பல பேருக்கு உன்னை தலைவனாக ஆக்குவேன் என்று கூட பேதுரு புரிந்திருக்கலாம். அதனால்தான் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி முதல் தடவையாக சொல்றார் சீடர்கிட்ட. நான் பாடுபடுவேன், என்னை காட்டி கொடுப்பாங்க, நீங்கள் என்னை விட்டு ஓடிடுவீங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் அப்படி சொல்லுகிற போது பேதுரு என்ன பண்ணுறாரு? இயேசுகிட்ட வந்து இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம். உங்களை பற்றி நான் ஒரு கனவு வச்சிருக்கிறேன், உங்களை பற்றி நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கிறேன், உங்களை பற்றி நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். நீங்கள் பெரிய மன்னனாக வர வேண்டும், ரோமை அரசை வீழ்த்த வேண்டும், ரோமை அரசின் கீழே இருக்கக்கூடிய பாலஸ்தீன தேசத்தை நீ மீட்க வேண்டும், பாலஸ்தீன தேசத்துடைய மன்னனாக நீ வர வேண்டும், மிக பெரிய அரசனாக வர வேண்டும், மெசியா அரசன், நீ பெரிய மெசியாக வர வேண்டும். உங்ககிட்ட நாங்கள் அந்த அவையிலே இருக்க வேண்டும், அரியணையில் இருக்க வேண்டும். நீங்கள் பொசுக்குன்னு நான் சாக போகிறேன், நான் காட்டி கொடுக்கப்படுவேன், நான் சிலுவிலே மறிக்கப் போகிறேன், இப்படிலாம் சொல்கிறீங்களே, இது வேண்டாம் ஆண்டவரே, இப்படி சொல்லாதீங்க. பேதுருவுக்கு இயேசுடைய பாடுகளை ஏற்றுக்க முடியல. நான் செத்து போகிறேன் அப்படின்னு இயேசு சொன்ன உடனே பேதுருக்கு அது இடியாக இருந்திருக்கும். மனுஷனை பிடிப்பு ஆக்குவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு நான் செத்து போகிறேன்னு சொல்கிறீங்களே, அப்போ எங்கள் கதி என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். இன்றைக்கி நற்செய்தி வாசகம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் இருந்ததெல்லாம் விட்டுட்டு வந்தோமே. போட்டை விட்டுட்டோம், வலைகளை விட்டுட்டோம், கூடையை விட்டுட்டோம், எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்வர்களுக்கு விண்ணரசு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு இயேசுகிட்ட கேட்கிறார். பெரியமானவர்களே, இன்றைக்கு பேதுருவை போல தான் நாமும் பல சமயத்தில் கடவுள்கிட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நான் திருப்பலிக்கு வருகிறேன், நான் பூசை கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன், ஆராதனைகளை பங்கெடுக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவசிக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நல்லவனாக வாழ ஆசைப்படுகிறேன், மற்றவர்களை போல் இல்லாமல் முடிந்த அளவுக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது ஒன்றுமே நடக்கலை, உமக்கு ஏற்றா போல உம்முடைய பிள்ளையாய், உன்னுடைய மகனாய் மகளாய் ஜெபிக்கக்கூடிய, திருப்பலி பங்கெடுக்கக்கூடிய, ஆராதனை பங்கெடுக்கக்கூடிய, விவிலியத்தை வாசிக்கக்கூடிய, வேதாகமத்தை படிக்கக்கூடிய, இறைவார்த்தை கேட்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்துவனான இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? இது வரைக்கும் நான் நிறைய கேட்டிருக்கேன், எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, எனக்கு என்ன கிடைக்கும்? நாம் உங்களோட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை பல சமயத்தில் வைத்திருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே ஆண்டவரே, நான் வேண்டினேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலையே ஆண்டவரே, நான் உண்மையே நம்பின்னு இருக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவரே. பேதுருவை போல நாமும் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஆண்டவரே எனக்கு என்ன ஒன்றும் கிடைக்கலையே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பேதுருக்கு மட்டுமல்ல, தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். விவிலியம் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 29:30 மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 29:30. மேலும் என் பெயரின் பொருட்டு
வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும். இதெல்லாம் பேதுரு விட்டாரா இல்லைங்களா? ஃபேமிலியே அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இயேசு சொல்றார், என் பெயரின் பொருட்டு தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ எல்லாவற்றையும் விட்டு வந்த எவரும் படிங்க 100 மடங்காக பெறுவர். 100 மடங்காக பெறுவர். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு இந்த வாசகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு இளைஞன் வந்தான். நான் சொன்னேன், இந்த வாசகத்தினுடைய தொடக்கம் இளைஞன் வந்தான். என்ன கேட்டு வந்தான்? இயேசுகிட்ட நிலைவாழ்வு கேட்டு வந்தான். ஆனால் உன்னுடைய செல்வத்தெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் இயேசு சொன்னார். ஆனால் அவன், எனக்கு நிலைவாழ்வு பெருசு கிடையாது, எனக்கு இந்த உலக செல்வம் தான் பெருசு அப்படின்னு போயிட்டான். பேதுரு பெரிய பணக்காரர் கிடையாது, சீரை பெரிய பணக்காரர் கிடையாது. ஆனால் என்னை பின் செல் என்று இயேசு கூப்பிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் கேட்குறார், எனக்கு என்ன கிடைக்கும் கேட்குறார். இயேசு சொல்கிறார், என் பெயரும் போட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா, உங்களுக்கு 100 மடங்கு திருப்பி நான் கொடுப்பேன். பேதுருக்கு கிடைத்த 100 மடங்கு என்ன? 100 மடங்கு நிலபுலங்கள் 100 மடங்கு பேதுருக்கு கிடைச்சதா? அல்லது 100 மடங்கு அவர் விட்டு வந்தது போட்டு கிடைச்சதா? பிரியமானவர்களே, அது விட்டு வந்தது கிடைக்கல. அவர் விட்டு வந்ததை விட மேலானதை ஆண்டவர் கொடுத்தார். அந்த செல்வன் யாரும் தெரியாது. இயேசுகிட்ட நிலைவாழ்வு கேட்டு வந்தான். அந்த செல்வன் யாரும் தெரியாது, அவனுடைய பேரு தெரியாது, அவனை இன்றைக்கு யாரும் நினைப்பது கிடையாது, அந்த செல்வனை யாரும் புகழ்ந்து பேசுவது கிடையாது. அவன் விவிலியத்திலே அந்த இடத்திலே ஒரு நபராக இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பேதுரு உலகம் முழுவதுமாக பேதுரு அறியப்பட்டிருக்கிறார். திருச்சபையினுடைய முதல் பாப்பாண்டவராக திருத்தந்தையாக பேதுரு நியமிக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு விண்ணகத்தினுடைய திறவுகோலை பேதுரு பெற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, பேதுரு கொடுத்தது சின்னது, பேதுரு கொடுத்தது மிக சிறியது, அவர் விட்டு வந்தது மிக சிறியது. ஆனால் ஆண்டவருக்கு 100 மடங்கு மேலானதை கொடுக்கிறார். விண்ணகத்தினுடைய வாசல் படியில விண்ணகத்தினுடைய திறவுகோலை பேதுரு வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக பேதுரு நியமிக்கப்பட்டார். உன் மீது இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருச்சபையை பேதுருடைய கையில ஒப்பு கொடுத்தார். உலகம் முழுவதுமாக பேதுரு என்றால், ராயப்பர் என்றால், பீட்டர் என்றால், இந்த உலகம் முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் அவர் யாரும் தெரியும். ஆனால் அந்த செல்வந்தனை பற்றி யாரும் தெரியாது. ஆக என்னுடைய பெயரின் போது நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ 100 மடங்காக பலன் கிடைத்தது பேதுருவுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்தந்தை இருக்கக்கூடிய அந்த இடத்துல கட்டப்பட்ட அந்த பேர் ஆலயம் பேதுருவின் பேர் ஆலயம், தலைமை பீடம். நம்முடைய உலக திரு அவையினுடைய தலைமை பீடம் எங்கே இருக்கிறது? வத்திக்கான். வத்திக்கான் அவருடைய பேராலயம் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கம். ஆக பேதுரு, எனக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவர் கேட்டார். உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட வந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இது உமக்காக நான் நிறைய ஒருத்தல் செய்திருக்கிறேன், நிறைய நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன், நிறைய ஜெபம் செய்திருக்கிறேன், நிறைய திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறேன், திருப்பலி கருத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு 100 மடங்கு நான் கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு அளித்து உன்னை பாதுகாப்பேன், கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் அருகாமையில் இருப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த ஊர், இந்த உலகம், இந்த உறவுகள், சொந்தம், பந்தங்கள் எல்லாருமே ஒருவேளை உங்களை ஏமாற்றி இருக்கலாம். நான் இது உனக்கு செய்வேன்னு சொல்லி அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் போயிருக்கலாம். இது உனக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லி அம்மா ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் போயிருக்கலாம். இது நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், பிள்ளைகள் ஏமாற்றி இருக்கலாம். நண்பர்கள் இதை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் நண்பர்கள் ஏமாற்றி இருக்கலாம். சொந்தக்காரர்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க என்று சொல்லி நமக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்படும் போது உறவினர்கள் நம்ம ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ப்ராமிஸ் பண்ணதை நான் உனக்கு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணதை பேதுருக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நமக்கும் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆக ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை தேடி நாம் வருவோம். ஆண்டவரை தேடுகிற யாவரையும் ஆண்டு ஒருபோதும் குறை வைப்பதில்லை. ஆண்டவரை தேடி வருகிற யாவருக்கும் ஆண்டு ஒருபோதும் குறை வைப்பதில்லை. பாடுவோம். உம்மை தேடாமலே உன்முகம் பார்க்காமலே உம்மருள் இல்லாமலே வாழ்வு வாழ்வே இல்லை. இசையா வாழ்வு வாழ்வே இல்லை. உம்மை தேடாமலே உன்முகம் பார்க்காமலே உம்மருள் இல்லாமலே வாழ்வு வாழ்வே இல்லை. இசையா வாழ்வு வாழ்வே இல்லை. சில வேளைகளில் நாம் நிஜமென இது நினைத்தோம், இதுதான் உண்மை என்று நாம் நம்பினோம், இது நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் நிஜம் நிழலாய் மாறக்கூடிய சூழல், உண்மை பொய்யாய் மாறக்கூடிய சூழல் பல வேளைகளில் நாம் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போயிருக்கலாம். இந்த மனிதர்கள் ப்ராமிஸ் பண்ணது, இந்த மனிதர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்தது நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு, ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம் ஒருபோதும் அது ஏமாற்றம் அடையாது. அது நமக்கு நடந்தே தீரும். பாடுவோம். நிஜம் என்று நினைத்ததெல்லாம் நிழலாய் மாறிடுதே. அன்பென்று சொன்னதெல்லாம் சுயநலம் தெரிகிறதே. நிஜம் என்று நினைத்ததெல்லாம் நிழலாய் மாறிடுதே. அன்பென்று சொன்னதெல்லாம் சுயநலம் தெரிகிறதே. உமதன்பு சுவைத்தாலோ வாழ்வு நிறைவடையும். உமதன்பு சுவைத்தாலோ வாழ்வு நிறைவடையும். உம்மை தேடாமலே உம்முகம் பார்க்காமலே உம்மருள் இல்லாமலே வாழ்வு வாழ்வே இல்லை. இசையா வாழ்வு வாழ்வே இல்லை. இந்த உலகத்தில் நாம் பலவற்றை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பலவற்றை நாம் இறுக்கமாய் பிடிக்க வேண்டும் என்று வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை அடைய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் நிரந்தரம் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் நிரந்தரமானவர், உண்மையானவர், என்று நம்மோடு இருக்கக்கூடியவர் இந்த ஆண்டவர் என்பதை மறந்து போகிறோம். நம்மை சொந்தம் கொண்டாடிய கூடியவர்கள் நம்மோடு இல்லாமல் நம்மை விட்டு விலகி போனாலும் கூட சொந்தமாய் வரக்கூடிய தேவன் இந்த தேவனாய் இருக்கிறார். நன்றி சொல்லி பாடுவோம். உம்மை தவிர உலகில் நிரந்தரம் எதுவும் இல்லை. உம்மை போல என் வாழ்வில் சொந்தம் யாரும் இல்லை. உம்மை தவிர உலகில் நிரந்தர எதுவும் இல்லை. உம்மை போல என் வாழ்வில் சொந்தம் யாரும் இல்லை. உம்மை மட்டும் அடைந்தாலோ வாழ்வு ஒளிமயமே. உம்மை மட்டும் அடைந்தாலோ வாழ்வு ஒளிமயமே.
ஏசையா வாழ்வு வாழ்வே இல்லை, ஏசையா வாழ்வு வாழ்வே இல்லை. தாவீது சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும், என் வாழ்நாள் முழுவதும் நான் குடியிருக்க வேண்டும். பல வேளைகளில் ஆண்டவரை நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருக்கிறோம், உம்மை மறந்து போயிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளே எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதிகமான நேரத்தை நாங்கள் பல காரியங்களுக்கு செலவிடுகிறோம். உமக்குண்டான முக்கியத்துவத்தை, உமக்குண்டான நேரத்தை, உமக்குண்டான காரியங்களை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். ஆண்டவரை, உம்மை தேடாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம், உம்முடைய முகம் பார்க்காமல் நாங்கள் இருந்திருக்கிறோம், உம்முடைய அருளை நாங்கள் தேடாமல் வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு வாழ்வே இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். எங்கள் குடும்பத்தில் கூட எல்லா துன்பங்கள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போக வேண்டும் ஆண்டவரே. எங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரை, எங்கள் குடும்பத்துக்குள் வாருங்கள், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, நாங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவிருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.